மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும். அந்த மங்கையருக்குள் எத்தனை உலகங்கள் பால்வழி மண்டலம் போல் சுற்றுகிறது. சுழலும் உலகில் சில துளி கோள்வட்ட பாதையை இங்கு காண்போமே. மனமாற்றங்கள் இன்றைய இளைய சமுதாயத்தை உயரே தூக்கி பிடிக்கும் உன்னத வளர்ச்சி பாதைகள் நன்றாக அமைந்தால்தான் பாவேந்தன் கண்ட புதிய உலகை படைக்க உற்சாகம் பிறக்கும், கனவுகள் நிஜமாகும், காட்சிகள் கண் திறக்கும். கற்பதும் கற்பிப்பதும் வாழ்வின் இரு பொக்கிச தூண்கள். பரபரப்பு நிறைந்த உலகில் பெண்களாய் இயங்குவது என்பது வாழ்வியல் வரம். ஆனால் கற்பக விருட்சம் போல் தன்னிடம் வருபவர்களுக்கு கேட்டதை விட அதிகமாக தரும் மாபெரும் கற்பக விருட்சம் போன்றவர்கள் பெண்கள். மகள், மருமகள், தாய், மனைவி என பல்வேறு விதமான முகமூடிகளை சுமந்து இருந்தாலும் சுமையாக கருதாத பொக்கிஷ கருவறைகள், தன்னை பற்றி சிந்திக்காத பிறர் நலவாதிகள். இதுவும் ஒரு தன்னிலை சார்ந்த சுயநலமே. பணி செய்யும் இடங்களில் தன்னால் இயன்ற அளவில் முழு பங்கினை அர்ப்பணிப்போடு வழங்கும் மகா புண்ணிய ஆத்மாக்கள் இந்த பெண்களில் ஆசிரிய பணியாளர்களை பெற்ற கல்வி நிறுவனங்கள் அடித்தளத்தை ஆழமாய் நிறுவிய ஆற்றல் பெற்றவைகள். ஆசிரியரும் பெண்களாக பெற்ற பன்முக நம் நிறுவனத்தின் வளர்ச்சி டாக்டர் ராதாகிருஷ்ணன் உதித்த நன்னாளில் மேன்மை நோக்கி பயணிக்கட்டும். நன்றி, வணக்கம்.